சொல்லிங்களா வந்து நம்ம சதுரம் இணைகரம் சதுரம் செவ்வகம் இணைகரம் சரிவகம் முக்கோணி இதெல்லாம் பார்த்து முடிக்கிறோம். இடையே நம்ம படிக்க போறது என்னன்னா வட்டம். சரியோ ஒயிட் போர்ட் ஆடியோ எல்லாம் கிளியரா தானே இருக்கு. வட்டம் வட்டம் என்றால் என்னன்னா ஒரு மையத்தை சுத்தி சம தூரத்துல அசைற புள்ளிட ஒழுக்கு தான் என்ன வட்டம். நான் படிச்சுக்கோதானடா 10ஆம் ஆண்டு எல்லாமே செஞ்சோம் படிச்சோம் வட்டத்தை பத்தி படிச்சுக்கோ. வட்டத்துல இதை செல்ற மையம் இதை செல்ற பரிதி மையத்திலிருந்து பரிதிக்கு வரையப்படுற கோடு செல்ற ஆரையம். அடுத்த மையத்திலிருந்து அடுத்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மையத்தின் ஊடாக வரையப்படும் செல்ற இட்டம். ஒரு பகுதியிலிருந்து இன்னும் ஒரு பகுதிக்கு மையத்தை விலைக்கு அதாவது மையத்துக்கு கூட போவாங்க. சும்மா போறத சொல்றது நான் சரியோ இது விளங்கிடா இது விளங்கிடா. இந்த ஆரை வந்துகிட்டு இது ஆரை என்றால் ஆறுங்கிறது விட்டம் தந்து கொண்டு கேள்வி கேட்டாங்கடா நம்ம ஆரையை போறது என்ன செய்யுது விட்டத்தை ரெண்டாவது பிரிச்சு என்ன செய்யுது காணும். ஓகே இது விளங்கி தானே வட்டம் சம்பந்தமான பேசிக் அறிவு எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே தானடா? இப்ப நமக்கு தெரியும் வட்டத்துல சுற்றளவு காண்பதற்கான சமன்பாடு. வட்டத்தின் சுற்றளவு காண்பதற்கான சமன்பாடு பார்த்தோம்னா G சமன் 2πr. இது தெரிந்தானே? இது தெரியுமாடா? எப்படி வந்தால் யோசிக்காதீங்கடா. வட்டத்தை என்னடா பரப்பளவு படிக்கிறது சுற்றளவு படிச்சுதாடா என்னடா கொஞ்சம் பேசிக் அறிவு சொல்லி கொண்டு போறோம். தெரியும் இது எப்படி வந்தால் இந்த வட்டம் தான் இந்த வட்டத்துல இது ஆரை என்று வச்சால் இது தீட்டா ரேடியன் கோணத்தை அளக்கிறதுக்கு ரெண்டு அளவு இருக்கு. ஒன்று ரேடியன் அடுத்தது பாகை. ஒன்று ரேடியன் அடுத்தது பாகை. இது ஆரை இது ரேடியன் என்று வச்சால் இது என்ன அறியுமா எஸ் என்று அறியும். இது எஸ் காண்பதற்கான சமன்பாடு தான் எஸ் சமன் ஆர் தீட்டா. இதை செல்ற ரேடியனுக்கு ரேடியன்ல தீட்டா என்னன்னு சொல்றோம். இந்த ரேடியன்ங்கிறது உங்களுக்கு புது சொல்லிட்டாங்க. இந்த ரேடியன் என்னன்னா ஒரு முழு வட்டம் வெளியிட்டாங்க. ஒரு முழு வட்டம் அதுல பூரண சுற்று வந்துகிட்டு 2π ரேடியன் 2π ரேடியன். பாகையில செல்றா 360 பாகை. ஒரு முழு வட்டம் 2π ரேடியன் 360 பாகை. சரியா? இது விளங்கிடா? இது விளங்கிடா? விளங்காதால் சொல்லுங்க. வட்டம் வந்துகிட்டு 2π ரேடியன் 360 பாகை. அதுக்கு மேல நோட் ஒன்று போடுங்க. நோட் ஒன்று போடுங்க. நோட் என்னன்னா 2π ரேடியன் 2π ரேடியன் வந்துட்டு 360 பாகைக்கு ஈக்குவலா. சரியா? இது விளையாடா
இது விளையாடா ஓ சார். ஓகே 2 பை ரேடியன் 360 பாய்க்கு ஈக்குவல் ஆகி சோ அப்படின்னா ஒரு பை ரேடியன் வந்துக்கிட்டு எத்தனை பாய் எத்தனை பாய் 180 பாய். சம்டைம் நமக்கு என்ன செய்வாங்கன்னா ரேடியனை தந்து போட்டு பாகையில கேட்பான், பாகையை தந்து போட்டு ரேடியன்ல கேட்பான். அதுக்கு நாம என்ன செய்ய மாட்டோம், பாகையில இருக்கிறத ரேடியனுக்கு மாற்றணும், ரேடியன்ல இருக்கிறத பாய் மாற்றணும். அது எப்படி மாத்தன்னு பார்த்த மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு ஒரு 60 பாகை எத்தனை ரேடியன் என்ன ரேடியன் ரேடியன் 180 பாகை தானே. 180 பாகைக்கு பை என்று வச்சால் 60 பாகைக்கு எப்படிதானே பின்ன வரும் விளையாடா 180க்கு பை இதுதான் வரும். இந்த டேஸ் ரேடியன் தெரியாது, இது 60 பாகை அப்படின்னா இவரால் பிரிக்க தானே வேணும். இவரால் பிரிக்க வேண்டாம். 180க்கு பை ரேடியன் என்றால் 60க்கு எத்தனை ரேடியன் இப்படிதானே பின்ன வரப்போகுது. இது விளையாண்டா இது விளையாண்டா பிள்ளைகள். 180க்கு பை ரேடியன் என்றால் 60க்கு எத்தனை, இதை என்ன செய்யலாம் சுருக்கலாம். சோ 3 சோ 5/3 ரேடியன் 60 பாகை. இது விளையாண்டா இது விளையாண்டா தம்பிமார். ஓ சார். ஓகே அப்ப இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு 30 பாகை 120 பாகை 270 பாகை இது மூணு எத்தனை ரேடியன் பார்த்து சொல்லுங்க. முப்பது பாய்க்கு ரேடியன் 120 பாய்க்கு ரேடியன் 270 பாய்க்கு ரேடியன் கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம். செல்லுவேல நான் காணேன். நான் 100 சார். சொல்லுங்கடா பாப்போம். என்ன தம்பி? இது விளையாண்டா மாத்தது சார் செய்தாஜி. ஓகே செய்யலாம் தானே. நான் காரணம் பார்த்து கொள்றேன். 180 பாய்க்கு ஒரு பை என்றால் 30 பாய்க்கு என்ன தானே பின்னம். இவரையும் இவரையும் செய்யலாம் கட் பண்ணினால் 6. சோ 5/6 ரேடியன் தான் 30 பாய். சரியோடா விளையாடா. ஓகே விளங்காதாக்கள் விளங்காதாக்கள் இருக்கீங்களா? விளங்காட்டி சொல்லணுமா? அடுத்தது 180க்கு தான் பை என்றால் 120க்கு தெரியும். இவரையும் இவரையும் சுருக்கினால் வேற 2 சுருக்கலாம், வேற 3 சுருக்கலாம். ஸோ
2 pi over 3. இது விளையாடா இது விளையாண்டா தம்பிமார் ஆமாம் சார். விளங்காதாக்கள் ஓகே அடுத்தது 270 இவரையும் சொல்லினால் பிறகு 3 இவர் 2 9 சுருக்கலாம் 3 இவர் 2 so 3 pi over 2 radian விளையாடுறா நீங்க செஞ்சதெல்லாம் சரியா ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்போ உங்களுக்கு பையில இருந்து ரேடியனுக்கு மாத்துறது விளையாடுதானே விளையாடுதாங்களா ஆமாம் சார். இது வந்து கட்டாயம் கட்டாயம் தேவைப்படுற ஒன்று இது இந்த சுழற்சி இயக்கம் படிக்கும் தானே நேற்று சேர்ந்து தானே சுழற்சி இயக்கம் ஒரு யூனிட் அந்த யூனிட்டுக்கும் கூட இது தேவைப்படுமா இப்ப நம்ம பார்ப்போம் பாகையில இருந்து ரேடியனுக்கு மாத்துறது தானே பார்த்தோம் இப்ப பாப்போம் ரேடியன்ல இருந்து எப்படி பாகை மாத்துறது பாப்போம் அங்க பெருசா ஒண்ணும் இல்ல என்ன செய்யற அந்த பின்னத்தை என்ன செய்யற மாத்தி போறோம் பைக்கு 180 என்றால் 3 பை பை 2 என்ன எப்படி செய்யலாம் கீழே பை வரும் பைக்கு 180 என்றால் 3 பை பை 2 என்ன தியான பின்னம் தியானடா பின்னம் பையும் பையும் கட் பண்ணப்படும் இந்த ரெண்டும் 180 கட் பண்ணால் 90 90 தர 3 270 பாருங்க நம்ம ஆல்ரெடி இதை கண்டிருந்தாடா ஆல்ரெடி கண்டிருக்கேன் தானே விளையாட எப்படி செய்யறேன் கிளியரா இப்ப ஓகே அப்ப இப்ப சொல்லுங்க 4 பை பை 3 3 பை இரண்டுக்கும் என்ன பாயிண்ட் காணும் ஓகே சார். கண்டாச்சா பார்த்தோம்னால் பைக்கு தான் 180 ஸோ 4 பை ஓவர் 3 இந்த பையன் கட் பண்ணலாம் இதே சொன்னால் 60 6 4 240 சரியோடா சரி ஓகே மதாகள் ஆமாம் சார். சரி. எல்லாருக்கும் வருது 240 வருது ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்தது பைக்கு 180 என்றால் 3 பைக்கு இதே சொல்லினார் 3 4 செயல போட்டால் 3 2 540 ஓகே தானே ஓகே ஒரு வேளை கிளியரா விளையாடி தானே இல்ல இந்த வட்டத்தை நோட் பண்ணுங்க படிக்க போறோம் சரியா நோட் பண்ணி முடியா சொல்லுவாடா
போட்டெல்லாம் கிளியரா தானே இருக்கு. சரிதானே? எழுதிட்டீங்களா தம்பிமார்? ஆம் சார். இது ஒரு வட்டம் மாதிரி இல்லையா? Okay. இது ஒரு வட்டம் கருதுக. சரியா? வட்டம் மாதிரி இல்ல, வட்டம் கருது. இப்படி வட்டம் வரைஞ்ச மாட்டான். இந்த பரிதிரி தானே, அது சொல்ற எஸ் இந்த ஆரைய செல்ற ஆர் ஆர் முழு அதாவது இதுல மொத்த கோணத்தை செல்ற தீட்டா ரேடியன். சரியோ? இது ரேடியன் ரேடியன். சரியா? இது வந்துட்டு சுற்றளவு. சுற்றளவு. இப்ப ஒரு முழு வட்டத்துக்கு எத்தனை பாக ரேடியனா? முழு வட்டத்துக்கு எத்தனை பாக ரேடியன்? எத்தனை? 360. 360 பாகை. சரி, ஒரு முழு வட்டத்துக்கு 360 பாகை. ரேடியன் எத்தனை? 2 by எத்தனை? 2 by sir. 2 பை. ஓகே, வெரி குட். அப்ப நான் இதை என்ன செய்யலாம் என்றால் எஸ் சமன் ஆர் 2 பை என்று எழுதலாம் தானோ. எஸ் சமன் 2 பை ஆர் எழுதலாம் தானோ. சுற்றளவு. இப்ப நீ 10ஆம் ஆண்டுல இதை என்ன செஞ்சு இந்த சாம்பாட்டை பாடமாக்கி இப்போ உனக்கு எப்படி வந்து விளங்குறீங்க தானே? இப்ப விளங்குறீங்க தானடா? ஓம் சார். ஓகே, நோட் பண்ணு, இதை நோட் பண்ணு. Really? You say you can go the day for me? Say I can go to the that's fine. I learned a lot of money too. ஓகே தானே? புரிஞ்சா? புரிஞ்சா? ஓம் சார். What makes you happy? What makes you happy? What makes you happy? What makes you happy? அடுத்தது பரப்பளவு சமன். ஒரு வட்டத்த பரப்பளவு பை ஆர் வர்க்கம். சரியா? இந்த பைக்கு நாம் என்ன செய்யலாம் என்றால் 22 முதலாம் 3.14 எழுதலாம். சரியா? ஒரு வட்டத்துல பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு பை ஆர் வர்க்கம். இந்த பைக்கு நம்ம என்ன செய்யலாம்டா 22 எழுதலாம், 3.14 எழுதலாம். விளையாடாது விளையாண்டா நவிமார்? ஓம் சார். விளையாண்டு தானே? ஆம் சார். ஓகே, அப்ப எழுதி வச்சு கொடு.
எழுதி முடிஞ்சன்னு சொல்லுங்க. அடுத்து கேள்வி ஒன்று பார்ப்போம். முடிஞ்சு சார். சரியாடா, பாப்போமா அடுத்தது. ஓகே சார். ஆம் சார். இது வந்து ஒரு முழு வட்டம் காண்றதுக்கான சுற்றளவோட சமன்பாடு பார்த்துட்டோம், பரப்பளவோட சமன்பாடு பார்த்துட்டோம். ஓகே தானே, அது கிளியர் தானே? டவுட் என்ன சரிங்களா? ஒரு முழு வட்டம் காண்பதற்கான சுற்றளவோட சமன்பாடு பரப்பளவோட சமன்பாடு பார்த்துட்டோம். அதுல டவுட் என்ன சரிங்களா? இல்லதானே? இல்ல சார். அடுத்தது, ஒரு முழு வட்டம் இல்லாம ஒரு ஆரை சிறை வந்துட்டா ஒரு பீஸா சாப்பிட்டீங்கன்னா பீஸா ஒரு துண்டு இல்லாட்டி கேக் ஒரு துண்டு இப்படி வந்துட்டா எப்படி காணு? சுற்றளவு எப்படி காணுது, பரப்பளவு எப்படி காணுவா? இது தீட்டா வச்சமென்றால் இதை ஆறு வச்சமென்றால் ஏபிங்கிறது ஒரு வில்லி நீளம். இந்த வில்லி நீளம் சரியானே? முதலாவது இதோட சுற்றளவு எப்படி காணுவா? சுற்றளவு எப்படி காணப்படும்னா ஏபியில நீளம் பிளஸ் பிசியில நீளம் பிளஸ் ஏசியில நீளம் காணும். அப்படிதானே? பிசி ஆரண்டா ஏசி என்னதான் ஆர். இவர் நீளம் நம்ம காணும் காணணும்டா 360க்கு தான் நம்ம பார்த்த 2πr. அவர் தீட்டாக்கு எவ்வளவு? சரியா? போட்டு ஆர் பிளஸ் ஆர் பண்ணா சுற்றளவு வரும். இது விளங்கிட்டா தம்பிமா? இது விளங்கிட்டா? ஆம் சார். ரெடி வரைக்கும் மாதிரி 360 மேல் தீட்டா தர 2πr. என்னடா இந்த 2πrங்கிறது ஒரு முழு வட்டத்தின் வில்லி நீளத்தை காண்பதுக்கான சமன்பாடு. அப்ப நம்ம இங்க எழுதிக்கிறது ஒரு சின்ன துண்டு, ஒரு கேக் துண்டுல ஒரு பீஸா துண்டு. அவர வில்லி நீளத்தை காண்பதுக்கான சமன்பாடு என்னன்னா ஒரு 360 தான் 2πr. அப்ப தீட்டா கோணத்துக்கு எவ்வளவு காணலாம் கண்டமெண்டா இந்த ஏபிங்கிற வில்லிட நீளம் வரும், இதர் ஆறு வரும், இதர் ஆறு வரும், கூட்டிட்டோம்னா சுற்றளவு வரும். ஓகே தானே? விளங்கி தானே? விளங்கி தானே? ஆம் சார். விளங்காட்டி சொல்லணுமா? ஓகே. அடுத்தது, இது நம்ம இந்த தீட்டா பாறையில் இருந்துச்சு என்னதான் இந்த கேஸ். இந்த தீட்டா வந்துட்டு ரேடியல் இருந்து எப்படி மாத்தணும்டா 2π இதுதான் 2πr. சோ தீட்டா இது வந்து ரேடியல் தெரியுமா? ரேடியல் பிளஸ் ஆர் பிளஸ் சுற்றளவு. இது விளையாடா? இது விளையாடா தம்பிமா? ஆம் சார். என்ன நடக்குது? இந்த 3 தடவை 2π மாதிரிக்கும். நீங்க மேல இருக்கிற தீட்டா வந்து என்னத்துல எழுதிக்கணும்? ரேடியல் எழுதிக்கணும். இங்க பாகை எழுதிக்கணும், இங்க ரேடியல் எழுதிக்கணும். இது விளையாடா? சொல்லுங்கடா, விளையாடா? ஆம் சார். ஓகே. அடுத்தது பரப்பளவாக இருக்கும். முன்னூத்தி 60 பாகைக்கு தானடா பை ஆர் வர்க்கம். சோ தீட்டாக்கு எவ்வளவு?
இதான் இவர பரப்பளவு. இது விளங்கிட்டா? 360 பாகை தான் பை ஆர் வர்க்கம். முழு வட்டத்துக்கு தான் நம்ம கண்ட பை ஆர் வர்க்கம். சோ தீட்டாக்கு அதுல பரப்பளவு எவ்வளவு ஒன்று கண்ட மாட்டா சரிதானடா? விளங்கிட்டாடா? Oh, sir. அதே மாதிரி ஆம் Oh, சார். sir. We are in the big business of money making. விளங்கிதானே? ஆம் Oh, சார். sir. ஓகே. அடுத்தது இதே இது ரேடியல் இருந்துச்சுன்னா பை 2 பை தான் பை ஆர் வர்க்கம். சோ தீட்டா ரேடியலுக்கு எவ்வளவு தான் பரப்பளவு. இது விளங்கிட்டோ? இது விளங்கிட்டோ? ஓ சார். ஓகே. நம்ம கேள்வி வந்து செய்யலாம். எழுதிட்டீங்களா? ஆம் எழுதுறீங்களா? ஆம் சார். Oh, oh, sir. அவ்வளவு பாஸ். மத்த எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? சார் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களா? இது சுற்றளவு விளங்கினா உங்களுக்கு ஓ பரப்பளவே அது திரும்ப சொல்லணும். இல்ல அதுக்கு கீழே இருக்கிறது விலங்கல. இதையா? ஓ இது என்னடா? நம்ம எங்க போட்டு இங்க கீட்டா வந்துட்டு பாகையில் இருக்கலாம். பாகை தான் இருக்கும். இப்ப வாங்க போறது ரேடியன்ல இருந்தால் if theta is ரேடியன்ல இருந்தால் 2 பை என்கிற ரேடியன் அதாவது ஒரு முழு வட்டத்துக்கு தான் பை ஆர் வர்க்கம். சோ தீட்டா ரேடியனுக்கு எவ்வளவு பரப்பளவு இருக்கா சரிதானே? விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓகே தானே? ஓகே. எழுதிட்டீங்களா எல்லாரும்? அழிக்க வைப்ப ஆம் சார். I by 6 by I by 3 இது 6 சென்டிமீட்டர் இதுவும் 6 சென்டிமீட்டர் ஏபி பில்லிங் நீளம் காண்க. பில்லிங் நீளம் காண்க. இரண்டாவது கேள்வி ஆரை பரப்பளவு யாது? சரி குயிக் ஆன்சர் போடுங்க அப்ப. That's not the line on your fan. இந்த தீட்டா அவன் தந்திருக்கிற கோணத்தை பார்த்துதான் நீங்க என்ன செய்யணும்டா எந்த சமன்பாடு நீங்க யூஸ் பண்றங்கிற முடிவுக்கு வரும். சரியா? அடுத்தவன் கேட்டுக்கிற கேள்வியை பார்க்கணும். பில்லிங் நீளம் எந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும், பரப்பளவு எந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும், அவன் தந்திக்கிற கேள்வியை பொறுத்து தான் நீங்க என்ன செய்யணும் காணணும். சரியா?
ஆன்சர் என்ன தம்பிமார்? எந்திரிங்களா? பாப்பே இப்ப ஏபிங்கிற வில் நீளம் 2πக்கு தான் π/3 ஆகும். 2πக்கு தான் 2π r ஆகும். அப்ப π/3க்கு என்ன? இப்படிதானடா? இப்படிதானே? இப்படிதானே ஃபார்முலா வரும்? சொல்லுங்களேன்டா. ஓ 2πயும் 2πயும் வெட்டுப்படும். r into π/3. r என்ன? r π/3. அதுல 3π என்று வரும். சரியா? இது சரியா? இது விளையாண்டா பிள்ளையா? ஓகே சார். விளையாடு தானே? எல்லாரும் இது போட்டு காண்டிக்கீங்களா? இங்க பெருமானம் போட்டு காண்டிங்க. அப்படின்னா 2 தர 3.34 6.2 அப்படின்னு போட்டா சரி. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, அடுத்தது ஆராய்ச்சியிலையும் பரப்பளவு கேட்கலாம். 2πக்கு தான் என்னையா πr வர்க்கமா? π/3க்கு என்ன? என்னடா? இவரையும் கட் பண்ணலாம். π into 6 தர 6, அதுக்கு கீழே 2 தர 3. இப்படிதானடா? ஆமாம் சார். இதுதானே ஃபார்முலா வரும்? இதையும் வெட்டலாம். 6π என்றா 6 தர 4. சரிதானே? 6 18 அப்படின்னு வரும். சரிதான்டா? விளையாடா? ஹோம் சார். Okay, very good, Madhursen, very good. Mr. Hasu, very good. Madhursen, Mr. Hasu, okay. Very good, very good. இதே ஃபார்ம்ல இருந்தீங்கடா இன்ஷால்லா எஸ்எஃப்டில செய்யலாம். ஒரு ஏ ஒன்று
எடுக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி. There is only a flame. There is not a shadow of my eyes. What's the matter? What's happened? He is in there. No, wait. What should I do? Please come on, please come on. Good goal. முதலாவது சுற்றளவு, இரண்டாவது பரப்பளவு. சுற்றளவு, பரப்பளவு. இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க செய்யலாம். ஒன்று இந்த 135 ரேடியனுக்கு மாத்தி போட்டு செய்யலாம். செஞ்சீங்க உங்க கடன் லேஸ் ஆகிக்கும். அப்படி செஞ்சு பாருங்க. இந்த 135 ரேடியனுக்கு மாத்தி போட்டு செஞ்சு பாருங்க, கடன் லேஸ் ஆகிக்கும். விட வந்துட்டு பையின் சார்பில் கொடுங்க. விடையே பையில சார்பு கொடுங்க. என்னன்னா பைக்கு பெருமானம் பிரதிராதீங்க. என்னன்னா நம்ம டைம் கொஞ்சம் போகும், இன்னும் படிக்கலாம். நம்ம பைக்கு தேவைண்டா நம்ம வேற கேள்வி செய்ய பெருமானம் பிரதிட்டு பார்ப்போம். இதுக்கு நீங்க விடையே பையின் சார்பில் தருக. அதே மாதிரி 135 என்ன செய்யுங்கன்னா ரேடியனுக்கு மாத்தி போடும். சரி, பிராக்டிஸ் கொஞ்சம் கூடி அறியும். விளங்கி தரடா, சொல்றது விளங்குதா தம்பிமார்? சொல்றது விளங்குதானே? சரியா? 135 பைக்கு மாத்தினா இந்த ரேடியனுக்கு மாத்தினா எத்தனை பை வருது? 3 பையங்கள் 4. 3 பையங்கில் 4 சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சரியா?
That's like oh, what's 5 ஓகே நான் காண்றேன் 135 180க்கு மேல பையன்டா 135 கண்ணமண்டா 3 5 by 4 புரியுதா 3 by 4 தானா ஆமாம் சார் 3 by 4 DLR சுற்றலாம் சமம் 2 by 3 r 2 5 r so 3 5 by 4 இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் s சமம் r theta வரும் so r into 3 5 by 4 r என்ன 8 தானே 8 தர 3 5 by 4 இதையும் சுருக்கலாம் சுருக்கினா 2 so 2 6 பையன் இது வந்துகிட்டு 6 பை இது 8 இதுவும் 8 சென்டிமீட்டர் so 6 பை பிளஸ் 18 சென்டிமீட்டர் that testicle answer வளையடா தம்பி மா வளையடா சரி 16 என்ன மிஸ்டேக் வருதா 16 சென்டிமீட்டர் வளையடா 6 பை பிளஸ் 16 சென்டிமீட்டர் அது விளையாட்டு தம்பி மாதிரி எல்லாம் இருக்கும் ஆமாம் சார் ஓகே அடுத்த கேள்வி பரப்பளவு கணக்கிட்டீங்க 2 பைக்கு தாண்டா பை ஆர் வர்க்கம் சோ 3 பை பை 4க்கு என்ன தானே சோ பையையும் கட் பண்ணலாம் 8 தர 8 into 3 பைக்கு கீழே 2 into 4 சரிதானே இது சரிதானே 4 8 தானே சோ அப்ப இவரையும் என்ன செய்யலாம் கட் பண்ணலாம் சோ 8 24 பை சென்டிமீட்டர் வர்க்கம் ஓகே தானே விளையாட்டு தானே அபிமார் விளையாட்டு தானடா விளங்கலாட்டி செல்லுங்க விளங்கிட்டா இல்லையா கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க ஓகே ஒரு முழுவட்டத்திற்கான பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு பை ஆர் வர்க்கம் 28 2 பை ரேடியனுக்கு முழு பை சோ 2 பை ரேடியனுக்கு பை ஆர் வர்க்கம் என்றால் நம்ம கண்ட 3 பை ஓவர் 4க்கு எவ்வளவுங்கிறதானடா ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்தது விளங்கல எல்லாருக்கும் தம்பி மிஸ்டர் ஹசு விளங்கிடா ஆமாம் சார் ஓகே அப்படி என்றால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு பையையும் கட் பண்ணி விடலாம் இது வாங்கிடா பையை கட் பண்ணது ஆமாம் சார் அடுத்தது இந்த பை தர 8 தர 8 ஆறு வர்க்கம் தானடா அப்ப 6 சமன் 8டா 8 தர 8 தானடா 8 தர 3 இதுல 3 ஊட்டி சரியோ கீழே என்ன அடிக்கண்டா 2 தர 4 இது விளையாடா ஓகே சார் விளையாடானே ஆமாம் சார் ஓகே என்ன செய்யலாம்டா 4 2 8 தானே 8 இந்த டேய் சுத்தலாம் புரியுதா 8 3 24 பை சென்டிமீட்டர் வர்க்கம் ஓகே தானே விளையாடா தம்பி
ஓம் சார் விளங்குது. ஓகே, அடுத்த கேள்வி. சரி அந்த சுற்றளவு கொஞ்சம் சொல்லுங்களேன். எது? சுற்றளவு சுற்றளவு. நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். வில் காண்பதற்கான சமன்பாடு எஸ் சமன் ஆர் தீட்டா படிச்சுட்டு தான் சொல்லி தந்தா தான் நடக்கும். ஆம். இந்த தீட்டா எங்க தெரிவிக்கணும்டா ரேடியல் தெரியும். ரேடியல் ஸோ ஆர் போட்டுட்டாரு. ரேடியன் வந்துட்டு 3π/4. சரிதானே? இதை நான் ஆல்ரெடி கண்டு வச்சிருந்தேன். அடுத்து ரேடியனுக்கு 135 ரேடியனுக்கு மாத்தி கண்டு வச்சிருந்தேன். சோ அப்ப ஆரை வந்துகிட்டு 8 3π/4 என்ன செய்யலாம்டா இந்த 8 4ஆல சுருக்கலாம். சுருக்கினால் 102 6π. இந்த 6πங்கிறது இந்த வில்லிட நீளம். ரைட்டா? இந்த 6πங்கிறது இந்த வில்லிட நீளம். சோ சுற்றளவுண்டா மொத்தமா தான் காணும். இதே காணும் தானே. அப்ப என்ன செய்யலாம்? இந்த 8 இந்த 8 கூட்டணும். கூட்டினால் 16 6π + 16. விளையாடா? ஆம் சார். ஓகே, அடுத்த கேள்வி. This one. வட்டம் மாதிரி இல்ல, வட்டம் என்று கருதுங்களா? விளையாடா? வட்டம் என கருதுக. உயரம் எத்தனை சார்? 21 சென்டிமீட்டர். நிறந்தீட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. சார் அடிப்பகுதி 24. 24. ஆரை 7 சென்டிமீட்டரா? Because of this, and push up towards the other side. சரியோ? 208. சரி, 3 வேறு வேறு விதமான ஆன்சர் வந்து யார் ஆன்சர் சரி என்று பாருங்க. சரி, நம்ம செய்வோமா? 28. ஓகே, பாப்போம் எது வருது.
முதலாவது என்ன செய்யணும், இந்த முக்கோணிட பரப்பளவை காணும். அதுல வந்து இந்த வட்டத்துல பரப்பளவை கண்டா விட செய்தானே முக்கோணிட பரப்பளவு அதனால அடிதர செங்குத்து விரைவில் சொல்லிக்கலாம் 12 21 தர 12 252 தானே 252 சென்டிமீட்டர். அது இந்த வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் வர்க்கம். பை வந்துட்டு 22 இங்கே 7 ஆரை 7 தர 7 விரை 22 தர 7 154 சென்டிமீட்டர். சோ 252 இருக்கு 154 போயிட்டால் 252 இருக்கு 154 போனால் 98 சென்டிமீட்டர் இருக்கும். 98 சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து யாரு போட்டால் दक्षिण मिस्टर राजू वेस्ट बोडियान दक्षिण पूर्व बोडियान. ओके ओके वेरी गुड वेरी गुड அடுத்த கேள்வி உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு மெல்லிய வளையம். உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு மெல்லிய வளையம் உருவில் காணப்படுகிறது. உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு மெல்லிய வளையம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்பது. அதில் நிலற்றப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்பது. 2 சென்டிமீட்டர் அங்கே 5 சென்டிமீட்டர். சரியோ மிஸ்டர் ஹசு 66 மதுஷன் 66 அமானி 66 சிமாஷா 66. ஓகே மோஸ்ட்லி 66 ஆன்சர் வந்தீங்க. மேபி 66 தான் நினைக்கலாம். நீ 66 கண்ட மெதட் எப்படி நினைச்சிருக்க? முதல்ல நீங்க என்ன செய்வீங்களா
5 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இருக்கிற வட்டத்துல பரப்பளவு கண்டுபிடிப்பீங்க. புறவு என்ன செய்வீங்களா? இந்த 2 மில்லிமீட்டர் இருக்கிற வட்டத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிப்பீங்க. அப்படிதானே? நான் அதோட ஈஸியா எப்படி செய்ய போறேன்னா இதை பை ஆர் வர்க்கம் மைனஸ் பை ஆர் வர்க்கம் பை 5 வர்க்கம் மைனஸ் பை 2 வர்க்கம். சரியா? இது ரெண்டுலயும் பை பொதுவா இருக்கிறதா என்ன செய்யுது? பையை வெளியே இருக்கு. இங்க 5 வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கம் பை இன்டு 5 வர்க்கம் 25 மைனஸ் 2 வர்க்கம் 4 அப்படின்னா பை இன்டு 21. பைக்கு நான் பெருமானத்தை போட்டிருந்தா 22 இங்கேயும் 7 தர 21 இதையும் சுடிக்கிறேன் 3. ஸோ 66 சென்டிமீட்டர். இப்படி எவ்வளவு செஞ்சீங்களாடா? இப்படி செஞ்சீங்களா எவனாவது? ஃபர்ஸ்ட் அப்படிதான் சார் செய்யுது, ரெண்டாவது அப்படி செய்யல, மொத்தமா போட்டு செய்யுது. ஓகே, இப்போ வணங்கிட்டாரு. இதெல்லாம் வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களோட நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளா இருக்கு. சரியா? எக்ஸாம்ல இதை போட்டு இதுக்கு ஒரு பெருமானம் கண்டு, இதை போட்டு இதுக்கு ஒரு பெருமானம் கண்டு, இதுல இருந்து இதை கழிக்கிறதோட என்ன செய்யலாம்? மொத்தமா கண்டு ஒண்ணுலாம். இது விளங்கி தானே? ஓகே தானே? விளையாட்டா விளங்காதாக்க சொல்லுங்க. விளையாடா ஓகே. அடுத்து அடுத்தது ஹெடிங் திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு. திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு. சரியா? என்னன்னா ஒரு 9 கூட கிளாஸ் முடிப்போம். என்னன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு. சரியா? அடுத்தது ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பு திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு போட்டீங்களா? திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு போட்டு அடுத்த ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பின் பரப்பளவு போடும். இல்லடா வேற சதுரமுகி மாதிரி இருக்கியா? முதலாவது சதுரமுகியில மேற்பரப்பின் பரப்பளவுண்டா சதுரமுகிய சுத்திரிக்கிற பரப்பளவை நம்ம காணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்டா ஒரு பக்கத்துல பரப்பளவை கண்டோம்டா. இதுதானே இதுல ஒரு பக்கத்துல பரப்பளவு இது தர 6 முகம் தானே. ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் தர 6. ஏன்னா இது 6 முகங்கள் இதுதானா. ஒவ்வொரு முகத்திலையும் நீளமும் அகலமும் சமன். இந்த எல்லா பக்கமும் சமன்டா. இது ஏன்னு வச்சோம்டா இதுவும் ஏ. ஸோ இவர பரப்பளவு ஏ வர்க்கம் இன்டு 6டா 6a வர்க்கம். இது வரைக்கும் தம்பிமா இது வரைக்கும் தானே? ஓகே, நோட் பண்ணுங்க. குயிக்கா நோட் பண்ணுங்க. ஒரு முகம் தர ஒரு முகத்தின் பரப்பளவு தர 6.
ஓகே எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஆம் சார். ஓகே. அடுத்த கேள்வி. கேள்வி. இது 2 சென்டிமீட்டர் என்றால் மேற்பரப்பின் மேற்பரப்பின் பரப்பளவு யாது? சரியா? சரியாடா? ஓகே, இதுக்கு ஆன்சர் போடுங்க. மிஸ்டர் ஹாசு. ஓகேடா. வெரி குட், வெரி குட். மதுர்ஷன், மதுர்ஷன், வெரி குட், வெரி குட். மாஷா, வெரி குட். ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பின் பரப்பளவு 54 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பின் பரப்பளவு 54 சென்டிமீட்டர் வர்க்கம். அதன் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண். ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பின் பரப்பளவு 54 சென்டிமீட்டர் வர்க்கம். அதன் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண்க. தக்ஷன், ஹசு, மதுர்ஷன். ஓகேடா, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்களா? ஓகேடா. இது விளையாடா, எல்லாரும் விளையாடாது. இது எப்படி என்ன ஒரு பக்கத்துக்கு நீளம் தானே? ஒரு பக்கத்துக்கு நீளம் பண்ணா 2 தர 2. ஸோ இது 2 இதுல பரப்பளவு 4 சென்டிமீட்டர் வர்க்கம். இத மாதிரி 6 முகங்கள் இருக்கு. ஸோ 6 6 4 24 சென்டிமீட்டர் வர்க்கம். இது ஓகே தானே? இந்த கேள்வி சரி. அடுத்த கேள்வி என்ன? மேற்பரப்பின் பரப்பளவு 54 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இதுல ஏ என்று வச்சால் 6a வர்க்கம் தான் 54 சென்டிமீட்டர். சரியா? அப்ப 6 இங்கால ஏ வர்க்கத்தோட பெருக்கப்படுது. இங்கால என்ன செய்யப்படும்? பிரிப்படும். ஏ வர்க்கம் 54 சென்டிமீட்டர் கீழே 6 போட்டம் என்றால் ஏ வர்க்கம் சமன் 9 என்று வரும். அப்படிதானா? 9. சோ ஏ 9க்கு ரூட் போட்டால் ஏ சமன் பிளஸ் ஓ மைனஸ் 3 என்று வரும். 3 சென்டிமீட்டர் வரும். ஓகே தானே? விளங்கி தானே இது? ஆம் சார். எல்லாருக்கும் விளங்கிடாது? ஆம் சார். ஆம் ஓகே. சார். அடுத்த கேள்வி. அடுத்த தடவை போடுவோம். கனவுவி மேற்பரப்பின் பரப்பளவு. சார் அந்த பிளஸோ மைனஸ் போடணுமா? பிளஸ் மைனஸ் போட தேவையில்லை. ஏன்னா மைனஸ் மைனஸ் ஏன்னா ஒரு அளவீடுல பிளஸ் மைனஸ் வராதாங்கடா. ஆம் சார். ஓகே. அடுத்தது ஒரு கனவுருவின் மேற்பரப்பின் பரப்பளவு. கனவு கூடாது செங்கல் இல்லாட்டி ஒரு என்ன ஒரு மறுபட்டி செங்கல் எடுத்துக் கொள்ளுங்க.
சரிதானே? ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். சரியா? ஒரு கனவு கூட எதிரெதிர் பக்கங்கள் என்ன அறியும் சமன் அறியும். இவருக்கு இந்த ஏபிசிடிங்கிற பக்கம் பக்கத்துக்கு சமனா எந்த பக்கம் வைக்கும்? ரெண்டு பக்கம் வைக்கும். இந்த பக்கம் இந்த பக்கத்தை ஏடிஇஎஃப் என்கிற பக்கத்துக்கு சமனா எந்த பக்கம் வைக்கும்? ரெண்டு பக்கம் வைக்கும். அதே மாதிரி கீழுக்கு பாரு இடிசிஹெச்ங்கிற பக்கத்துக்கு சமனா ரெண்டு பக்கம் வைக்கும். எப்படி எழுதலாம்டா? ஏ பி சி டி தர ரெண்டு. அடுத்தது ஏ எஃப் இ டி தர ரெண்டு. கீழ்டிக்க வரும் ஹெச் டி இ டி தர ரெண்டு. இது விளையாடா இந்த கணவனோட மேற்பரப்பின் பரப்பளவு விளையாடா. இவர நீளம் தராகலாம் பெருக்கி இவர பரப்பளவு கண்டு அவரை ரெண்டு அளவு இருக்குங்கோ. இவர நீளம் தர அகலம் பெருக்கி அவரை பரப்பளவு கண்டு அவரை ரெண்டு அளவு இருக்குங்கோ. இவர நீளம் தர அகலம் பெருக்கி இவர பரப்பளவு கண்டு இவர ரெண்டு அளவு பெருக்கி போட்டு இவரோட கூட்டுங்க. இவரோட கூட்டுங்க. வாரவிடை மூணையும் செய்யுங்க. மூணையும் கூட்டுட்டேங்கடா இவர மேற்பரப்பின் பரப்பளவு வரும். இது விளையாட தம்பிமார், இது விளையாடா? ஆம் சார். எல்லாருக்கும் விளையாடாது ஆம் சார். விளங்காதாக்கள் எழுதிட்டீங்களா? ஆம் சார். எழுதினால் இது 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். மேற்பரப்பின் பரப்பளவு உயரம் எத்தனை சார்? உயரம் 8 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். மேற்பரப்பின் பரப்பளவு மேற்பரப்பின் பரப்பளவு காணும். ஆன்சர் என்ன தமிமா? மதுஷன் கிருஷ்ணா பிரதி மாஷா. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, எப்படி காண்ற? இவர பக்கம் மாறி ரெண்டு பக்கம் இருக்கு. சோ 8 தர 5 தர 2. ஓகே, அடுத்தது இவர மாறி இந்த பக்கத்தை மாறி ரெண்டு பக்கம் இருக்கு. சோ 8 தர 2 தர 2 பிளஸ் இவர் அந்த மேலுங்கிற பக்கம் மாறி கீழே ஒரு பக்கம் இருக்கு. ஸோ 5 தர 2
தர 2. ஓகே, 8 5 40 தர 2 பிளஸ் 8 2 16 தர 2 பிளஸ் 2 10 தர 2. இப்படிதானே? ஓம் சார். 80 32 20 100 132 132 சென்டிமீட்டர் வரும். அப்படிதானடா? அப்படிதானடா? சரிதானே? ஆம் சார். ஓம் சார். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி நீங்க தான் எழுத போறீங்க. கனவுரு வடிவம் உள்ள ஒரு உலோக குற்றியின் அடியின் நீளம். கனவுரு வடிவம் உள்ள ஒரு உலோக குற்றியின் அடியின் நீளம் அதன் அகலத்தின் 2 மடங்காகும். கனவுரு வடிவம் உள்ள ஒரு உலோக குற்றியின் அடியின் நீளம் அதன் அகலத்தின் 2 மடங்காகும். கனவுருவின் உயரம் அடியின் அகலத்தின் 3 மடங்காகும். கனவுருவின் உயரம் அடியின் அகலத்தின் 3 மடங்காகும். அடியின் அகலம் x சென்டிமீட்டர் என கொண்டு அதன் மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. கேள்வி விளையாடா? கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். ஓகே. கனவுரு வடிவம் உள்ள ஓர் உலோக குற்றியின் அடியின் நீளம் அதன் அகலத்தின் 2 மடங்காகும். கனவுருவின் உயரம் அடியின் அகலத்தின் 3 மடங்காகும். அடியின் அகலம் x சென்டிமீட்டர் என கொண்டு அதன் மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. இந்த கேள்வியோட கிளாஸ் முடிப்போம். சொல்லிடா, இன்னைக்கு கொஞ்சம் வேலையா முடிக்காது. கொஞ்சம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, அதுக்கு நான் போகணும். சரியாடா? ஆன்சர் என்ன வருது? 12 plus 12x plus rx 12x 6x வர்க். மிஸ்டர் ராசு கொஞ்சம் நல்லா யோசி பார்ப்போம். நல்லா டயக்ராம் வரையன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்வி வந்தா என்ன செய்யணும்டா, நீங்க ஒரு டயக்ராம் வரையணும். வரைஞ்சு கொடுத்தா நீங்க என்ன செய்யணும்னா யோசிக்கும். சரியா? நீ என்ன பொல விட்டுருப்பா, பாரு ஒழுங்கா பாரு. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சா ஃபர்ஸ்ட். ஓம் சார். ஓகே. பாரு.
கேள்வி அதாவது அடியின் நீளம், அது அடியின் நீளத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸன் எடுக்கலாம். இது அடிதானடா, எக்ஸன் எடுக்கலாம். நீளம் அகலத்தின் எத்தனை மடங்காம்? 2 மடங்காம், அப்படித்தானே? சொல்லுங்களேன்டா. ஓம் சார். ஆம் சார். அடியின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு. அப்ப இது 2x. உயரம் எத்தனையா? அகலத்தின் உயரம் 3 மடங்கு. அகலத்தின் 3 மடங்கு சார். அகலத்தின் 3 மடங்கு. அப்ப 3x. இது சரிதானா? இப்படிதானே வரணும். ஓகே, இப்ப 2x into 3x தர 2 பிளஸ் 2x into x தர 2. இந்த மேலே கீழே வரப்பா, இந்த மேலே கீழே வரப்பு தான் என்ன போட்டீங்க? 2x தர 3x, இந்த பரப்பு தான் என்ன போட்டீங்க? இந்த பரப்பு நான் என்ன செய்யறேன், அதை போட போறேன். சரியா? x into 3x தர 2. இது வாங்கிட்டா நான் போட்ட மெத்தட் வாங்கிட்டா உங்களுக்கு. நீங்க எல்லாரும் டயக்ராம் இப்படி வரைஞ்சீங்க பேசுங்களா? தம்பி மாதிரி நான் போட்ட மெத்தட் விளங்கிட்டாடா? ஓம் சார். ஓகே, அடுத்தது 3 6x வர்க்கம் தர 2 2x பிளஸ் 2x வர்க்கம் தர 2 பிளஸ் 3x வர்க்கம் தர 2. சரியா? அடுத்தது 6 12x வர்க்கம் பிளஸ் 2 4x வர்க்கம் பிளஸ் 3 6x வர்க்கம். 6 4 10, 10 12 22x வர்க்கம். ஓகே தானடா? இது விளங்கிட்டா? ஓம் சார். விளங்கிட்டா அந்த மாதிரி? விளங்காதால் செல்லுங்க. விளங்கிட்டா இல்லையா? என்ன சரி டவுட்? தம்பி விளங்கிடு மிஸ்டர் சார். அசு விளங்கிட்டா உனக்கு? ஓம் சார் விளங்கிடு. ஓகே, அப்ப நீ என்ன போல விட்டு பாருதுல. சரி, இந்த படிக்கிறதுல என்ன சரி டவுட் இருக்குதா உங்களுக்கு? இல்ல சார். இல்லை, படிக்கிறதுக்கு டவுட் இருக்கா? நேற்று இன்றைக்கும் நடந்தது கிளாஸ்ல என்ன சரி மிஸ்டேக், அதாவது நான் ஃபாஸ்டா போறேன், இல்லாட்டி கொஞ்சம் ஸ்லோவா போவோம் சார், இல்லாட்டி என்ன சரி நம்ம இப்படி படிப்போம், இல்லாட்டி நம்ம கேள்வி செஞ்சுட்டு படிப்போம், இல்லாட்டி தேரியை ஃபுல்லா பார்த்து கூட கேள்வி செய்வோம் அப்படின்னு நான் ஃபீட்பேக் என்ன இருந்தா நீங்க போடுங்க. நான் படிச்சு தரது விளங்குதா இல்லையாண்டும் ஃபீட்பேக்கை செட்ல போடுங்க. நான் படிச்சு தரது விளங்குதாடா ஃபர்ஸ்ட்டுக்கு? ஓம் சார். செட்ல உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்கடா. எப்படி டீச்சிங் மெத்தட், எப்படி அதை மாத்தணுமா இல்லாட்டி இப்படி போனா நல்லமா என்னன்னு போடுங்க. இந்த 2 நாளும் படிச்சது ஃபுல்லா கிளியரா விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் ஏலியா முடியும், சோரியா.
ஓகே வேற சார். என்ன சரி வேற என்ன சரி ஃபீட்பேக்? ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னும் முன்னேற்ற செய்யும். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.